எங்கள் ஊர் தூத்துக்குடிங்கிறது வந்து ஒரு தொழில் நகரம், தொழிற்சாலை நிறையா நிறைந்த நகரமாகும். அதில் வந்து சிப்காடுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ஏரியா. சிப்காடில் வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தால் கூட அங்கே உள்ள தொழிலாளர்களுக்கு வந்து சிகிச்சை அளிக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் கூட கிடையாது. அங்கே வந்து இஎஸ்ஐ அமைச்சு தரேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த இஎஸ்ஐ ஸ்கீம் கொண்டே வரல. அதே மாதிரி தூத்துக்குடி ஜிஹெச்சில் வந்து பில்டிங் கட்டினதோடு சரி, அதுக்கப்புறம் எந்த ஒரு பராமரிப்பு கிடையாது, அடிப்படை வசதியான தண்ணீர் கூட கிடையாது, பாத்ரூம் கிடையாது, ஒரு மெயின்டெனன்ஸ் கிடையாது. இந்த கவர்மெண்ட்டில் வந்து எங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி தருவேன்னு சொல்லி வாக்குறுதி கேட்டாங்க. தண்ணி இது வரைக்கும் 10 நாளைக்கு ஒரு நடை தான் தண்ணி வருது. அதுவும் ரோடு சாலை வசதி கிடையாது. எங்கே போனாலும் சாக்கடை தான். பாதாள சாக்கடையும் அப்படியே கடவுளை போட்டாங்க. ரோட்டில் நடமாட முடியல, ஒரே ஆக்சிடென்ட்டு, குண்டு குழியுமாக இருக்குது ரோடு. தண்ணி ஃப்ரீயாக தரேன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டு போனால் 10 ரூபா பாட்டில் தண்ணி அம்மா தண்ணின்னு விற்காங்க. ரொம்ப கேவலமாக இருக்குது எங்களுக்கு. இந்த கவர்மெண்ட்டில் ரேஷன் கடைக்கு மொதல் தேதியில் போகிறப்ப மட்டும்தான் பொருளுக்கு எதுவுமே கிடைக்கிது. அதுக்கடுத்து ஒரு 2-3 நாள் கழித்து போனால் கூட பருப்பு எதுவுமே கிடைக்கிறது இல்லை. ரெண்டாவது சின்ன பிள்ளைங்களுக்கு தேவையான அடிப்படை பொருளான இந்த பால் பாக்கெட் விலை கூட ஏறினதெல்லாம் வந்து ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். ஊனமுத்தூர் சங்க பிள்ளைங்க ஸ்கூல் தலைவராக இருக்கிறேன். எனக்கு வயர் ஷேர் கூட ஷேர் பண்ணி லோன் கூட கொடுக்க நான் வேண்டேன்ட்டேன். எனக்கு வந்து அரசில் வேலை வேணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். நான் எங்கேயோ பெட்டிஷன் கொடுத்தேன், இதெல்லாம் எனக்கு செல்லுபடி ஆகலை. நான் போனால் இனி பிரதியை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுருந்தாங்க. குறைஞ்சது இந்த ஏரியாவிலே ஒரு 1000 மேலே வரைச்சோம். யாருக்குமே எதுவும் உதவி கொடுத்தது கிடையாது. கவர்மெண்ட் எதுவுமே யாருக்குமே கொடுத்தது கிடையாது. தெர்மல் பவர் ஸ்டேஷன், பாதாள சாக்கடை திட்டம் போன கவர்மெண்ட்னால் செயல்படுத்தப்பட்டது. இந்த கவர்மெண்ட்டை வந்து எதுவுமே செயல்படுத்தாமல் முடக்கி வைக்கப்பட்டுள்ளது. ரோடு போடலை, அப்புறமா தெருலலாம் ஆங்காங்கே குப்பையாக இருக்குது. எந்த இதுவுமே அவங்க பண்ணலை. இந்த 1000 ரூபா வருது, அதனால் இப்போ 1 மாதம் வருது, 4 மாதத்துக்கு வர மாட்டேங்குது. அது வரலன்னா ரொம்ப சங்கடமாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்து இப்போ கூட 300 ரூபா கூட்டி போடுறோம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை தந்தால் தான் எங்களுக்கு பிழப்பு, வேறு வேலையும் ஒன்றும் செய்ய முடியாது. ரொம்ப சங்கடமாக இருக்குது. இந்த கவர்மெண்ட்டில் வந்து கவர்மெண்ட் காலேஜ் நிறைய கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் எதுவுமே அப்படி கொண்டு வரல. இன்னும் ப்ரைவேட் காலேஜ் தான் இருக்குது. அதே மாதிரி அவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. என்னை மாதிரி கஷ்டப்பட்ட குடும்பத்தில் உள்ளவங்க எங்கள் வீட்டிலலாம் என்னை கஷ்டப்பட்டு லோன் எடுத்து தான் படிக்க வச்சாங்க. ஆனால் இந்த கலைஞர் ஐயா வந்து இந்த வருஷம் வந்தால் நாங்கள் கண்டிப்பாக கல்வி கடன் தள்ளுபடி பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் கண்டிப்பாக அதை நம்புகிறோம். தமிழகம் நலமாய் மாறும். உறுதியடு உதய சூரியன் மலர்ந்திடவே. தலைவா ஜகயுகம் ஆளவா, நிறைவா முதல்வா, திராவிட புதல்வா. வா தலைவா ஜகயுகம் ஆளவா, நிறைவா முதல்வா, திராவிட புதல்வா. அச்சம் இல்லை குந்தன் ஆற்றல் விட எதும் உச்சம் இல்லை, வன்மம் இல்லை குந்தன் நெஞ்சில் கரையில்லை. ரத்தம் ஒன்றே நமது திராவிட இனமது மொத்தம் ஒன்றே, சூதை வென்றே வா ஐவிரல் காட்டி நின்றே. தளபதி எங்கள் தளபதி, தமிழ் தாய் நாட்டின் வெகுமதி, தளபதி தர்ம தளபதி, வீர தீர தியாக அதிபதி, தளபதி அங்க தளபதி, யூக தேக புஜபதி, தளபதி சிங்க தளபதி, தர்ம பராக்கிரம திருநிதி. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில இது பணங்காட்டினரை எந்த சலசலப்புக்கு நாம் அஞ்சிட மாட்டோம் என்பது எல்லோருக்கும் தெரியும். உங்களில் நாம் ஒருவன் என பகரும் அன்பின் தலைவன், கண்களில் சூரியனாய் தினம் சுடரும் படரும் சேவகன், மக்களின் குறை தீர்க்க தன் வாழ்வை சாசனம் செய்தவன், தோள் தொடும் தோழனாய் வந்து அரியாசனம் அதை காண்பவன்.
ஜகயுகம் ஆளவா நிறைவா முதல்வா திராவிட புதல்வா வா தலைவா ஜகயுகம் ஆளவா நிறைவா முதல்வா திராவிட புதல்வா. என்ன எழுச்சி, என்ன உணர்ச்சி, என்ன ஆர்வம், என்ன உற்சாகம். இந்த திருச்செந்தூர் ஒரு சிறப்புக்குரிய ஊர் என்பது எல்லோருக்கும் தெரியும். 110 ஒரு விதிமுறை இருக்கு சட்டமன்றத்துல. அந்த விதியை பயன்படுத்தி ஜெயலலிதா புருடாலாம் விட்டாங்க. அதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன்னு. இதே தூத்துக்குடி மாவட்டத்திற்கு அவர் 110 விதியை பயன்படுத்தி அறிவிச்ச திட்டங்கள்ல ஒன்றுதான் 2500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில தென் மாவட்ட கடலோர பகுதியில மிதக்கும் திரவ நில எரிவாயு முனையம் அமைக்கப்படும் 11/5/2011 என்று ஜெயலலிதா அறிவிச்சாங்க. சொன்னாங்களா, செஞ்சாங்களா? 1500 ஏக்கர்ல ஒட்டப்பிடாரத்துல புதிய தயாரிப்பு மண்டலம் துவக்கப்படும். இதுவும் 11/5/2012 என்று சொன்னாங்களா, செஞ்சாங்களா? 6000 ஏக்கர்ல ஐடி பார்க் தூத்துக்குடியில் அமைக்கப்படும் என்று 7/5/2013 என்று சொன்னாங்களா, செஞ்சாங்களா? திமுகவினுடைய 1600 மெகாவாட் உடன்குடி மின் திட்டத்தை ரத்து செஞ்சிட்டு தமிழக அரசே அந்த திட்டத்தை செயல்படுத்துன்னு சொன்னாங்களா, செஞ்சாங்களா? ஆகவே 110 விதியை பயன்படுத்தி அவங்க அறிவிச்ச அறிவிப்புகள்ல எதையும் இந்த ஆட்சி நிறைவேற்றல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கைலாம் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? படிச்சீங்களா? இந்த தொகுதி அளவில் சொல்லணும்னா உடன்குடி மின் திட்டம் மீண்டும் நிறைவேற்றப்படும். கடம்பாக்குளத்தின் வடிகால் தூர்வாரப்படும். நாசிரத் அருகே ஒருங்கிணைந்த விளையாட்டு மைதானம் உருவாக்கப்படும். காயல்பட்டணம் மற்றும் கோவில்பட்டி நகருக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட பாதாள சாக்கடை திட்டம் இனி நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. அந்த திட்டத்தை விரைவுபடுத்தி திமுக ஆட்சிகளை நிறைவேற்றப்படும். விவசாய விளைநிலங்கள் தூர்வாரப்படும். வாழை விவசாயிகளுக்கு குளிர்பதன கிடங்கு புனைக்கால் பகுதியில மீன்பிடி தொழில் நடைபெற்று வருவதால் அங்கு பிடிக்கப்படும் மீன்களை பதப்படுத்த விற்பனை செய்ய மீன் பதப்படுத்த நிலையம் உருவாக்கப்படும். திருச்செந்தூர் ஒன்றியம் பள்ளிப்பத்து கிராமத்தில் உள்ள பெட்டைக்குளம் ஆழப்படுத்தப்படும். உடன்குடி அரசு மருத்துவமனை தயம் உயர்த்தப்படும். திருச்செந்தூர் தினசரி சந்தை சுகாதாரமாக இருக்க காய்கறி மார்க்கெட்டாக தரம் உயர்த்தி தரப்படும். திருச்செந்தூர் நகரத்தை சுகாதாரமிக்க கோவில் நகரமாக மாற்ற நிச்சயம் திமுக ஆட்சியில நடவடிக்கை எடுப்போம். திருச்செந்தூரில் கபடி உள்விளையாட்டு அரங்கம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இப்படிப்பட்ட இந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றிட வேண்டும் என்று சொன்னால் நான் உங்களை கேட்க விரும்புறது, வருகிற மே மாசம் 16ஆம் தேதி நடக்கிற தேர்தல் ஆட்சி மாற்றத்திற்காக நடக்கிற தேர்தல். நம்முடைய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை வெற்றி பெற வைக்கக்கூடிய தேர்தல். அதுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் எல்லாம் ஆதரிக்க வேண்டும் என்று கேட்க வந்திருக்கிறேன். உதயசூரியனை ஆதரிச்சு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை வெற்றி பெற வச்சு நீங்க எல்லாம் அவரை சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைக்கிறப்போ தமிழ்நாட்டில ஒரு ஆட்சி மாற்றம். அந்த மாற்றம் தலைவர் கலைஞர் அவர்கள் 6வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்கக்கூடிய அந்த நிலை உருவாகுது. நல்ல நன்மை நாளை விடியட்டும், கவலை முடியட்டும், மக்கள் நிலைமை விடியட்டும், நம் வாழ்வு செழிக்கவே நாளை உதய சூரியன் விடியட்டும். இந்த திருவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளராக அன்னை சோனியா காந்தி, திரு ராகுல் காந்தி அவர்களுடைய அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளராக
நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களின் ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளராக இன்னும் பல்வேறு தோழமை கட்சிகளின் துணையோடு நிற்கக்கூடிய வேட்பாளராக அன்பிற்கினிய சகோதரியார் திருமதி ராணி வெங்கடேசன் அவர்கள். அவருக்கு நீங்கெல்லாம் கை சின்னத்துல ஆதரவு தெரிவிச்சு பெரிய வெற்றியை தேடி தரணும். ராணி வெங்கடேசனை வெற்றி பெற வைப்பீங்கல்ல? கை சின்னத்திற்கு ஓட்ட போடுவீங்கல்ல? அதே மாதிரி இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயன்படக்கூடிய வகையில உங்களுக்கு நான் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். முடக்கப்பட்டிருக்கக்கூடிய தாமிரபரணி ஆறு, நம்பியாறு, கருமேனி ஆறு இணைப்பு வெள்ள கால்வாய் திட்டம், கண்ணடியன் கால்வாய் நிறைவேற்றப்படும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதேபோல தாமிரபரணி, கருமேனி ஆறு ஆகியவற்றை இணைச்சு மணிமுத்தாறு 3வது பிரிவில இணைச்சு பாசன வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்ற அந்த உறுதிமொழியும் சொல்லப்பட்டிருக்கு. பாதைகளில் நிறுத்தப்பட்டுள்ள ஸ்ரீவைகுண்ட நதிநீர் இணைப்பு திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற அந்த நம்பிக்கையும் தலைவர் கலைஞர் எடுத்து சொல்லியிருக்கிறார். சாத்தான்குளம் ஒன்றியத்தில் முருங்கைக்காய் பவுடர் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை அமைக்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார். வாழைப்பழ பவுடர் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையும் அமைக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. வாழை நாரிலிருந்து நூல் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. கருங்குளம் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ராமானுஜமுதலில் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்படும். ராமானுஜமுதலில் கால்நடை மருத்துவமனை அமைக்கப்படும். ஆழ்வார் திருநகரி பேரூராட்சி பகுதியில ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆற்று குடிநீர் இணைப்புகளை சீரமைச்சு மேலும் புதிய இணைப்புகள் மூலம் நகர் முழுவதும் சீராக குடிநீர் கிடைக்க வழிவகை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏரல் நகர தலைமையிடமாக கொண்டு புதிய தாலுகா ஊராட்சி ஒன்றியம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி பேய்கூடம் தூர்வாரப்படும். பிடானேரி ஊராட்சிகளை சிப்காட் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். புத்தந்தருவே குளம் நிரம்பும் பொழுது போக்குவரத்து துண்டிக்கப்படும் சாலைகளில் பாலம் நிச்சயமாக அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. பேய்குளம் திருவைகுண்டம் சாலை இருவரப்புறத்திலிருந்து காயபுரம் வரை இருவழிச்சாலையாக மாற்றி தரப்படும், மேம்படுத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. மங்களக்குறிச்சி திருவைகுண்டம் வரையிலான வாய்க்கால் கரை சாலை நவதிருப்தி செல்லும் பக்தர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருவழிச்சாலையாக மாற்றப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக இப்படி பல்வேறு அறிவிப்புகளை கலைஞர் சொல்லி இருக்கிறார்னா சொன்னதைத்தான் செய்வார், செய்வதை தான் சொல்வார் என்பது உங்களுக்கு தெரியும். முதல்ல நீங்கெல்லாம் தந்திருக்கக்கூடிய சிறப்பான உற்சாகமான வரவேற்புக்கு நன்றி 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 நன்றி. தொகுதி அளவிலும் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய கட்சி இந்தியாவிலேயே திமுக தான். தலைவர் கலைஞர் ஒருவர் தான். அதுக்காக நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புவது, தூத்துக்குடியில சரக்கு உந்துகள் நிறுத்துவதற்கு தனி முனையம் ஏற்படுத்தி தரப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதியில் உள்ள வடகால், தென்கால், மருது மேலக்கால், கீழக்கால் வாய்க்காலில் உள்ள 53 குளங்களையும் தூர்வார நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. மீன்பிட தடை காலங்கள்ல மீனவர்களுக்காக வழங்கப்படக்கூடிய உதவித்தொகை, அதுபோலவே மழை காலங்களில் உப்பு உற்பத்தியாளருக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். மீனவர்களுக்கு 5 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் என்ற அறிவிப்பு. உப்பு உற்பத்தியாளர்களுக்கு மானிய விலையில மின்சாரம் வழங்கப்படும். மீன்பிடி தொழிலுக்கு உபயோகிக்கப்படக்கூடிய தளவாட சாமான்களுக்கு விற்பனை வரி ரத்து செய்யப்படும். லாரி நிறுத்துமிடம் ஓட்டுநர்களுக்கு ஓய்வு பெற கேண்டீன் வசதியோடு கூடிய லாரி டெர்மினல் அமைத்து கொடுக்கப்படும். சுகாதாரமான இலவச கழிப்பிடங்கள் அமைக்கப்படும். தூத்துக்குடி மாநகரில் மழைநீர் தேங்கும் பகுதிகள் அனைத்திலும் மழைநீர் வடிகால் அமைத்து தரப்படும். NH7A திருச்செந்தூர் தூத்துக்குடி ரோடு சந்திக்கும் இடத்திலே மேம்பாலம் அமைக்கப்படும் என்று தலைவர் கலைஞர் உறுதி தந்திருக்கிறார். தூத்துக்குடி மாநகர பக்கில் ஓடையில் குறுகிய மற்றும் தாழ்வான பாலங்களை உயர்மட்ட பாலங்களாக அமைக்கப்பட வேண்டும் என்ற அந்த உறுதிமொழி. தூத்துக்குடி திருச்செந்தூர் நெடுஞ்சாலையில முள்ளக்காடு அருகே உயர்மட்ட பாலம் அமைக்கப்படும். முள்ளக்காடு கிராமத்தில ஊரணி ஓடை
தூர்வாரப்படும். அதே போல 1 லட்சம் ஏக்கர் பயன்படக்கூடிய வகையில திருவைகுண்டம் அணை தூர்வாரப்படும் என்ற அந்த அறிவிப்பும் தலைவர் கலைஞர் வெளியிட்டிருக்கிறார்கள். புதியதாக 4வது பைப்லைன் திட்டம் சீரமைக்கப்படும். தூத்துக்குடி மாநகர பகுதியிலே வளர்ச்சிக்கேற்ப புதிய காவல் நிலையங்கள் அமைக்கப்படும். தூத்துக்குடியிலே குடும்ப நல நீதிமன்றம் அமைக்கப்படும். சிறுவர் நல நீதிமன்றம் நிரந்தர கட்டிடம் அமைத்து தரப்படும். தூத்துக்குடி மணியாச்சி வரை நேரடி சாலை புதியதாக அமைக்கப்படும். அதே போல வியாபாரிகள், வணிக பெருமக்கள் இந்த ஆட்சியில் எந்த அளவிற்கு துன்பங்களுக்கு, தொல்லைகளுக்கு ஆளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பது தெரியும். ஆக அதை உடனடியாக களைவதற்கான முயற்சியில நிச்சயமாக திமுக ஈடுபடும். அதே போல வீடுகள் வாங்க, விற்க, பத்திரப்பதிவிட எந்த அளவுக்கு குளறுபடிகள், லஞ்ச லாவணியம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது தெரியும். ஆக அதையும் முறைப்படுத்த கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில உறுதிமொழியாக தந்திருக்கிறார்கள். ஆக இந்த உறுதிமொழிகள் எல்லாம் காப்பாற்றப்படணும். இந்த உறுதிமொழிகள் எல்லாம் நிறைவேற்றப்படணும். ஆகவைகளெல்லாம் காப்பாற்றப்பட, உறுதிமொழிகள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் தலைவர் கலைஞருடைய ஆட்சி தமிழகத்தில் உருவாகணும். 6வது முறையாக கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக வந்து அமரணும். முதலமைச்சராக வந்து அமர வேண்டும் என்று சொன்னால் இந்த தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடக்கூடிய நம்முடைய கழக வேட்பாளர் கீதாஜீவன் அவர்கள் வெற்றி பெறணும். இவர் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்க எல்லாம் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு தரணும். தலைவர் கலைஞர் அவர்கள் இங்கு தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அந்தோனியார் உரம் எதிரில் இருக்கக்கூடிய சிறுவர் பூங்கா அமைத்து தரப்படும் என்ற அந்த உறுதிமொழி வழங்கப்பட்டிருக்கு. அரசு மருத்துவமனை அதனுடைய தரம் உயர்த்தப்படும். பஞ்சாயத்திற்குட்பட்ட குளங்கள் தூர்வாரப்படும். குளத்தின் கரைகளில் தடுப்பு சுவர் மற்றும் படித்துறை கட்டித்தரப்படும். தேவையான அளவு மழைநீர் வடிகால் வசதிகள் ஏற்படுத்தப்படும். மாவட்டத்தில் பழுதடைந்திருக்கக்கூடிய அனைத்து பிரதான சாலைகளும் சீரமைக்கப்படும். பொது நூலக வசதி ஏற்படுத்தப்படும். பள்ளிகளில் தரமற்ற நிலையில் இருக்கும் சத்துணவு கூடம் அதனுடைய தரம் உயர்த்தப்படும். அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் விளையாட்டு மைதானம் அமைக்கப்படும். போக்குவரத்து நெரிசலை சரி செய்து பாலம் அமைத்து தரப்படும். பேருந்துகள் சீராக இயக்கப்படும். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வசதி ஏற்படுத்தப்படும். தெருவிளக்குகள், பொது மயானம், பொது நூலகம், திருமண மண்டபம் போன்ற அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வோம் என்று கலைஞர் அறிவித்திருக்கிறார். ஆக தேர்தல் அறிக்கை என்பது வெறும் மாநில அளவிலே மட்டுமல்லாமல் மாவட்ட அளவில, தொகுதி அளவில அறிவித்த ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். ஆகவே நான் இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது, இந்த தேர்தல் 501 உறுதிமொழிகள் வழங்கியிருக்கிறார்களே, இந்த உறுதிமொழிகள், வாக்குறுதிகள் முறையோடு நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைவேற்றி தந்திட வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே ஒரு நல்ல ஆட்சி மாற்றம் உருவாக்கப்பட வேண்டும். அந்த ஆட்சி மாற்றத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாக, தலைவர் கலைஞர் தலைமையில் அமையக்கூடிய ஆட்சியாக அந்த ஆட்சி அமைந்திட வேண்டும். அப்படி அமைவதற்கு இந்த ஒட்டப்பிடாரம் தொகுதியினுடைய நம்முடைய கூட்டணியின் வேட்பாளராக புதிய தமிழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் டிவி சின்னத்திற்கு நீங்கள் ஆதரவு தந்து சிறப்பான வகையில் வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களுடைய அன்பான உற்சாகமான இந்த இனியொரு வரவேற்புக்கு நன்றி நன்றி. நல்ல நன்மை நாளை விடியட்டும், மக்கள் நிலைமை விடியட்டும், நம் செழிக்கவே நாளை உதய சூரியன் விடியட்டும். விளாத்திக்குளம் தொகுதியில விவசாயிகளுக்கு தேவையான குளிர்பதன கிடங்கு இதுவரைக்கும் அமைக்கிறார். வேம்பார் முதல் பருவக்குடி வர SH44 சாலைய 4 வழிச்சாலையா இதுவரைக்கும் மாத்தி தரல. முதியோர் உதவி யாரும் ஒழுங்கா கொடுக்கறாங்களா? அதுவும் கிடையாது. வல்லநாடு குடிநீர் திட்டம் பாதையில் நிறுத்தப்பட்டிருக்கு. அதனாலதான் தலைவர் கலைஞர் அவர்கள் இப்ப தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தொகுதி அளவில் அறிவிச்சிருக்கிறார். எப்பொழுது வந்தான் ஊரிலிருந்து பிள்ளையார் ரத்தம் சாலை வரை இருக்கக்கூடிய சுமார் 20 கிலோமீட்டர் சாலை செப்பனிடப்படும்
என்று கலைஞர் அறிவிச்சிருக்கிறார். விளாத்திக்குளம் தொகுதியில விவசாயிகளுக்கு தேவையான குளிர்பதன கிடங்கு அமைக்கப்படும். முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகை முறையாக வழங்கப்படும். பாதையில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வல்லநாடு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்படும். கோவில்பட்டி கிழக்கு ஒன்றியத்தில் அனைத்து கிராமங்களுக்கும் குடிநீர் வசதி, சாலை வசதி, பேருந்து வசதி செய்து தரப்படும். விவசாயிகளுடைய வங்கிகளில் கடன் பெற இருக்கும் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யப்படும். தீப்பெட்டி தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் மானிய விலையில கிடைக்க ஏற்பாடுகள் செய்யப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. பசுவந்தன ஊராட்சியில பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என்று கலைஞர் சொல்லியிருக்கிறார். தொகுதி முழுவதும் இருக்கக்கூடிய கிராம சாலைகளை இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஒட்டப்பிடார ஒன்றியம் கிழக்கு எப்பொழுது வென்றான் ஊராட்சிகளில் உள்ள பாசனக்குளம் ஆழப்படுத்தி தூர்வாரப்படும். சீரழிந்து கிடைக்கக்கூடிய சட்டம் ஒழுங்க நிலைநாட்டுவோம் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஆக ஜெயலலிதா அவர்கள் இப்ப கூட்டத்துல போய் சொன்னதெல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. பொய். அதாவது சொன்னதெல்லாம் செஞ்சிட்டேன்னு சொன்னா கூட பரவாயில்ல, கொஞ்சம் ஏத்துக்கிட்டு போடலாம். சொல்லாததையும் செஞ்சுட்டாங்களாம். ஆனா ஒண்ணுங்க, சொல்லாததை செஞ்சுட்டாங்க. டாஸ்மாக் கடைகள் எல்லாம் மூளை முடுக்கு திறப்புன்னு சொல்லவே இல்லை, செஞ்சுட்டாங்க. செம்பரபாகேரிய திறப்புன்னு சொல்லவே இல்லை, அதையும் செஞ்சுட்டாங்க. ஆக சொல்லாததையும் செஞ்சது உண்மைதான். ஆக இங்க குழுவில் இருக்கக்கூடிய உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, நம்முடைய வேட்பாளர் பீமராஜ். நம்ம வேட்பாளர் யாரு? பீமராஜ். நம்ம சின்னம். நன்றி. நம்முடைய கழக வேட்பாளர் சுப்பிரமணியத்தை வெற்றி பெற வைக்கணும். நீங்க அதுக்கு உதயசூரியனுக்கு ஓட்டு போடணும். சுப்பிரமணியத்தை வெற்றி வைப்பீங்களா? உதயசூரியனுக்கு ஓட்டு போடுவீங்களா? கழகத்தின் வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக இந்த கூட்டம் இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் தாம் போட்டியிடலன்னு இந்த தொகுதியை விட்டு மட்டும் இல்ல, போட்டியிடவே போறதில்லைன்னு ஒருத்தர் சொல்லிட்டு போயிருக்காரு. யாருன்னு உங்களுக்கு தெரியும். நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சித்து பேச மாட்டேன். யாரையும் கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தலாம் நான் பேச மாட்டேன். ஆனா இந்த தொகுதியில நிக்க மாட்டேன்னு சொல்லி ஒதுங்கி இருந்தா நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். நான் பல பேரெல்லாம் சொல்லி என்னுடைய கௌரவத்தை நான் குறைச்சுக்க என்னைக்கும் தயாரா இல்லை. ஆனா ஏன் போட்டியிடவில்லை என்பதற்கு ஒரு கட்சியை நடத்துகிற தலைவர் அவர் என்ன சொல்றாருன்னா, திமுக மீது பழி போடுகிறார். திமுக ஜாதி வரிய தூண்டிவிட போகுது அப்படின்னு ஒரு அபாண்டமான பழியை சொல்லி இருக்கிறார். அந்த அபாண்டமான பழி சொல்லி இருக்கக்கூடிய அவருக்கு நான் திமுக சார்பில் என்னுடைய கடுமையான கண்டனத்தை உங்கள் அனைவரின் சார்பிலே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய கழகத்தின் சார்பில் போட்டியிடக்கூடிய நம்முடைய வேட்பாளருக்கு உதயசூரியனுக்கும் மக்கள் தரக்கூடிய செல்வாக்க இன்னைக்கு இங்க நிரூபிச்சுட்டு இருக்கிறீங்க. சில நாட்களுக்கு முன்னாடி போட்டியிலிருந்து விலகிற இந்த தலைவர் சில நாட்களுக்கு முன்னாடி தலைவரை பத்தி எவ்வளவு கொச்சைப்படுத்தி அரசியல் நாகரிகத்தை எல்லாம் தாண்டி பேசினார் உங்களுக்கு தெரியுங்க. அதுக்கு அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களை கண்டிச்சாங்கல்ல. நான் கேட்கிறேன், 18 ஆண்டு காலம் திமுகவில எம்பி என்கிற பதவி அனுபவிச்ச அவரு தலைவர் கலைஞரை கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்தி 75 ஆண்டு கால வரலாற்றுக்குரிய தலைவர் கலைஞரை கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார். இதுவரைக்கும் ஒரு சட்டமன்ற தேர்தலில் கூட தோற்ற வரலாறு தலைவர் கலைஞருக்கு கிடையாது. இந்திய
இந்திய திருநாட்டிற்கு பிரதமர்களை உருவாக்கி தந்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர். ஜனாதிபதியை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய தலைவர் நம்முடைய தலைவர். தொடர்ந்து சட்டமன்றத்தில் தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். 14 வயதுல பள்ளி பாலகனாக இருந்த போது கையில தமிழ் கொடி ஏந்தி புலி வில் கயலென அந்த தமிழ் கொடி ஏந்தி ஓடி வந்த இந்திய பேர் தேடி வந்த கோழை உள்ள நாடு தலைவை என்று போர்ப்பரணி பாடிய நம்முடைய தலைவர் கலைஞரை பார்த்து கேவலமாக கொச்சைப்படுத்தி பேசினவர் அவர். யாருக்கு மறந்துட மாட்டீங்க. ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட தலைவர் கலைஞர் கவலைப்படல. அதற்கு பதில் கூட சொல்லல. அதற்கு தன்னுடைய வருத்தத்தை கூட தெரிவிக்கல. கொஞ்சம் கூட கண்டிக்கல. அதை பற்றி பொருட்படுத்தவே இல்லை. ஏன்னா 18 ஆண்டு காலம் நான் வளர்த்தவன், 18 ஆண்டு காலம் எம்பியாக என்னுடைய கட்சியில் இருந்தவன் என்கிற அந்த பெருந்தன்மையோடு தலைவர் கலைஞர் அதை அப்படியே விட்டு விட்டார். எனவே அப்படிப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்களால் வளர்க்கப்பட்டிருக்கக்கூடியவன் இதோ உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். கலைஞருடைய மகனாக நின்று கொண்டிருக்கிறேன். கலைஞருடைய மகன் மட்டும் ஒரு நம்முடைய கலைஞருடைய தொண்டனாக இங்கே உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். உங்களில் ஒருவனாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். நான் கேட்கிறேன், திமுக கலவரத்தை தூண்ட, அதுவும் ஜாதி கலவரத்தை பயன்படுத்தி கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கிறது, திட்டமிட்டு இருக்கிறது என்று வாய்க்குசாமல் பேசுகிறாங்களே. நான் கேட்கிறேன், தந்தை பெரியார் அவர்களால் உருவாக்கப்பட்ட திராவிட இயக்கம், நீதி கட்சி தலைவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய திராவிட இயக்கம், அறிஞர் அண்ணாவுடைய இதயத்தை பெற்றிருக்கக்கூடியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். எதையும் தாங்கும் இதயத்தை பெற்றிருக்கக்கூடியவர் அறிஞர் அண்ணா அவர்கள். அவருடைய இதயத்தை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆகவே அந்த தலைவர் கலைஞர் அவர்கள் தான் ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ ஜாதி மதங்களை கடந்து ஜாதி மத பேதங்களை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தந்தை பெரியார் பெயரில சமத்துவபுரங்களை தமிழ்நாட்டிலே உருவாக்கி தந்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். நாடெங்கும் சமத்துவபுரம் உருவாகிச்ச. அப்படி உருவாக்கப்பட்ட போது அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தவன் நான் தானே ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அந்த சமத்துவபுரங்களை திறந்து வச்சேன். அந்த சமத்துவபுரத்தில் ஒவ்வொரு சமத்துவபுரத்துக்கு முன்னாடி ஈரோட்டு சிங்கம் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருடைய சிலை இருக்க. அவர் தானே சொன்னாரு, ஜாதி ஒழியணும், ஜாதி மதங்கள் இருக்கக்கூடாது, ஜாதி வேறுபாடுகள் இருக்கக்கூடாது என்கிற அந்த நிலையிலே தான் அன்றைக்கு தந்தை பெரியார் அவர்கள் போராடினார். அதற்காகத்தான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு இருக்கிறார். எனவே அந்த அடிப்படையிலே சமத்துவபுரங்களை திறந்து வைத்து பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, அதே போல தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்களாக இருந்தாலும் சரி, சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த மக்களாக இருந்தாலும் சரி, ஏன் உயர்ந்த குலத்திலே பிறந்திருக்கக்கூடிய அந்த மக்களாக இருந்தாலும் சரி, அனைவரும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் சமத்துவபுரங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. அந்த சமத்துவபுரங்கள்ல எல்லா சமுதாயத்தை சார்ந்த மக்களும் வாழணும் என்ற அடிப்படையில தான் அந்த திட்டமே உருவாச்சு என்பது அவருக்கு புரியல. அதனால்தான் திமுக மீது ஒரு அபாண்ட பழியை சுமத்துகிற அவருக்கு நான் இங்கே குழுமி இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தின் மூலமாக வன்மையாக நான் கண்டிக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் கண்டிக்கிறேன்.